ஆண்டவரும் அருமை ரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்திலே அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். மனிதர்கள் நம்மை மறந்து விடலாம், கர்த்தர் நம்மை மறக்காதவராக இருக்கிறார். கணவன், மனைவி, பிள்ளைகள், பெற்றோர்கள், சொந்தங்கள், உறவினர்கள், உயிருக்கு உயிராக நேசிக்கிறவர், உடன்பிறவர்கள் எல்லாரும் மறந்துடலாம். மறக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னவங்களாம் அவர்களை மறந்துடலாம். எப்பவுமே மறக்க மாட்டேன், காலத்துக்கு மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா மனிதனுடைய பண்பு மறக்கிற ஒரு பண்பு, ஒரு குணம். ஆனால் கர்த்தர் நம்மை ஒருபோதும் மறக்காத தேவன். பெற்ற தாய் தன் பாலகனை மறந்தாலும் நான் உன்னை மறவேன் என்று சொல்லி ஏசாயா 49 அதிகாரம் 15 வசனத்துல நாம் வாசிக்கிறோம். தாயே தன் குழந்தையை மறந்து விடுவார். வேதனைப்பட்டு கர்ப்பத்திலே சுமந்து 10 மாதமாய் வலியோடு கூட வேதனையோடு கூட பெற்ற அந்த தாயே தன் பிள்ளையை மறக்கும் பொழுது கர்த்தர் நம்மை ஒருபோதும் மறக்காத தேவன். எல்லோராலும் மறக்கப்பட்டு, எல்லோராலும் கைவிடப்பட்டு, புறக்கணிக்கப்பட்ட நிலையில இருக்கிற அருமையான சகோதரனே, சகோதரியே, இந்த காலை வேளையில எல்லோரும் மறக்கலாம். இயேசு கிறிஸ்து ஒருபோதும் மறக்காத தேவன். கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறீங்களா? எல்லாம் என்ன மறந்துட்டாங்களே, யாரும் எனக்கு உதவி செய்வதற்கு இல்லை என்று சொல்லி கலங்கி தவிக்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் இந்த காலை வேளையில சொல்லுகிறார், நான் உன்னை மறக்க மாட்டேன். தகப்பன் தாயும் கூட ஒருவேளை கைவிடப்பட்டிருக்கலாம், பெற்றோரால் புறக்கணிக்கப்பட்டிருக்கலாம், பெற்றோர்களை மறந்திருக்கலாம். ஆனா வேதம் சொல்லுகிறது, உங்களை சேர்த்துக் கொள்ளுகிற ஒரு தெய்வம் உண்டு. சங்கீதம் 27:10 நாம் வாசிக்கிறோம், தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்வார் என்று சொல்லி. உங்களை சேர்த்துக் கொள்ளுகிற தேவன், உங்கள் நினைவா இருக்கிறவர், எப்பொழுதும் உங்களுடைய நினைவா இருக்கிறவர். ஆண்டவர் எப்பொழுதும் நம்முடைய நினைவாய் இருக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆகிய நாம் சோர்ந்து போக வேண்டாம், கலங்கி போக வேண்டாம். யோசேப்பு எகிப்து தேசத்திலே இருந்த பொழுது தன்னுடைய குடும்பத்தின் வருத்தம் அவருக்கு இருந்தது. குடும்பத்தை குறித்து வருத்தமாய் இருந்தார். ஆகையாதான் மனாசே பிறந்த பொழுது தன்னுடைய தகப்பன் குடும்பத்தின் வருத்தத்தை யாவை மறக்க செய்தார் என்று சொல்லி மனாசே என்று பெயர் வைத்தார். உங்களுக்கு வருத்தமா இருக்கிறதா? அநேக காரியங்களை வருத்தப்படுத்துகிறதா? குடும்பத்தை உள்ள மறந்திருக்கிறாங்களா? குடும்பத்தால் மறக்கப்பட்டிருக்கிறீங்களா? மன்னிக்க முடியாம உங்களை புறக்கணித்து தள்ளிவிட்டார்களா? ஒதுக்கி வைத்து விட்டார்களா? துரத்தி விட்டார்களா? துரத்தப்பட்ட நிலையில நீங்க இருக்கிறீர்களா? இந்த குடும்பம் ஒருவேளை உங்களை மறந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் உங்களை ஒருபோதும் மறக்காத தேவன். இந்த குடும்பத்தின் சூழ்நிலைகளை ஆண்டவர் மாற்றுகிறவராக இருக்கிறார். இந்த வருத்தத்தை, குடும்பத்தின் வருத்தத்தை, தகப்பன் வீட்டு வருத்தத்தை ஆண்டவர் இந்த காலை வேளையில மறக்க செய்கிறவராக இருக்கிறார், மாற்றுகிறவராக இருக்கிறார். அற்புதங்களை அவர் செய்கிறவராக இருக்கிறார். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில செய்த செய்கைகளை நாம் மறவாமல் கற்பனை நாம் கை கொள்ள வேண்டும் என்று சொல்லி சங்கீதம் 78:7 நாம் வாசிக்கிறோம். தேவன் மேல் நம்பிக்கை வைத்து தேவனின் செய்கைகளை மறவாமல் கற்பனைகளை கை கொண்டு ஆண்டவருடைய செய்கைகளை மறக்க கூடாது. 10 குஷ்டரோகிகள் இயேசுவிடத்தில் வந்து, ஐயரே எங்களுக்கு இரங்கம் என்று சொன்ன பொழுது, நீங்கள் ஆசாரியர்களுக்கு உங்களை காண்பித்து செலுத்த வேண்டிய காணிக்கை செலுத்துங்கள் என்று சொல்லும் பொழுது வழியிலே சுகத்தை பெற்று 9 பேர் பரவசத்தினால, ஆச்சரியத்தினால வீடுகளுக்கு ஓடிவிட்டார்கள். ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டும் என்கிற ஒரு எண்ணம் கூட அவங்களுக்கு வரவே இல்லை. ஆனா ஒருவன் மட்டும் தேவனுடைய சமூகத்துல இயேசுவிடத்துல வந்து பாதத்திலே சாஷ்டாங்கமாய் விழுந்து ஆண்டவருக்கு நன்றி சொன்னான். நான் தள்ளப்பட்ட நிலையில, வெறுக்கப்பட்ட நிலையில, அவமானப்பட்ட நிலையில, அசிங்கப்பட்ட ஒரு நிலையில, எல்லோராலும் என்னை அசிங்கமாய் வெறுத்து என்னை பார்த்தார்கள். அப்படிப்பட்ட நிலையில் என்னை சுகத்தை கொடுத்தீங்களே, எனக்கு நன்றி சொன்னீங்க. சமுதாயத்தால் ஒதுக்கி வைக்கப்பட்டவர்கள், புறக்கணிக்கப்பட்டவர்கள், தள்ளப்பட்ட அந்த நிலையிலிருந்து என்னை தூக்கி நிறுத்தினீங்களே, சுகத்தை தந்தீங்களே என்று சொல்லி ஆண்டவருக்கு நன்றி சொன்னார். நீங்களும் அப்படிப்பட்ட வெறுக்கப்பட்ட, ஒதுக்கப்பட்ட, புறக்கணிக்கப்பட்ட, எல்லோராலும் மறக்கப்பட்ட நிலையில் நீங்க இருக்கிறீங்களா? இந்த காலை வேளையிலே உங்களுக்கு சுகத்தை கொடுக்கிறார், அற்புதங்களை செய்கிறார், அதிசயங்களை செய்கிறார். அவர்களை மறக்காத தேவன். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்திலிருந்து ஆண்டவர் புறப்பட்டு வந்து 40 வருடங்கள் வனாந்தரத்திலே அலைந்து திரிந்து கீழ்ப்படியாத, எதிர்த்து நின்ற, முறுமுறுத்த சந்ததிகள் எல்லாரையும் ஆண்டவர் அழித்து புதிதாய் பிறந்தவர்களை, எகிப்திலிருந்து புறப்பட்ட பிறகு பிறந்த அந்த புதிய தலைமுறையை, சந்ததியை கானான் தேசத்தில் ஆண்டவர் பிரவேசிக்க செய்தார், சுதந்திரிக்க செய்தார். அப்பொழுது நீ வாழ்ந்திருக்கும் பொழுது, நீ தேவனை
மறந்து விடாதே, நினைத்துக்கொள் என்று சொன்னார். கட்டாத வீடுகளை, எல்லா வஸ்துக்களால் நிரம்பின வீடுகளை ஆசிய ஆண்டவர்களுக்கு கொடுத்தார். நடாத மரங்களை கொடுத்தார், தோட்டங்களை கொடுத்தார், வெட்டாத துறவுகளை கொடுத்தார், எல்லா வசதி வாய்ப்புகளை ஆண்டவர் கொடுத்தார். அவங்க கஷ்டப்படவே இல்லை. அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை ஆண்டவர் வைத்து மறக்காதன்னு சொன்னார். ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் மறந்து விட்டார்கள், சீக்கிரமாய் மறந்து விட்டார்கள். ஆனால் நாம் ஆண்டவரை மறக்காமல் இருக்க வேண்டும். அவர் செய்த நன்மைகளை மறக்க கூடாது, அவர் செய்த உதவிகளை மறக்க கூடாது, அவர் செய்த அற்புதங்களை அதிசயங்களை மறக்க கூடாது, மறவாமல் இருக்க வேண்டும். அவர் செய்த நன்மைகளை ஒருபோதும் மறவாது. உபாகமம் 4ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்துல ஆணையிட்ட உடன்படிக்கையை மறக்க மாட்டார். தேவன் நம்மோடு கூட செய்த ஆணைகளை, உடன்படிக்கை, வாக்குகளை, வாக்கு தத்தங்களை மறக்காத தேவன். மனிதன் மறந்துடுவான். மனிதன் உதவி செய்வேன், கொடுப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க, ஐயோ மறந்துட்டனே அப்படின்வாங்க. ஆனா கர்த்தர் உங்களை ஒருபோதும் மறக்காத தேவன், உங்களுக்கு உதவி செய்கிற தேவன். உடைய நினைவில் எப்பொழுது நீங்கள் இருக்கிறீர்கள். அநீதியான பிரயாசத்தை மறந்து விடுவதற்கு ஆண்டவர் அநீதி உள்ள தேவன் அல்ல, அன்பின் பிரயாசத்தை மறக்காத தேவன். ஆக நாம் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவர் உடன்படிக்கை மறக்காமல் இருக்கிறார். ஆக ஆண்டுடைய வசனத்தை நாம் மறக்காமல் இருக்க வேண்டும் என்று சொல்லி சங்கீதம் 119ஆம் சங்கீதம் 16ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். சங்கீதம் 119:16 உமது வசனத்தை மறவேன், வேதத்தை மறக்க கூடாது. ஆகையால்தான் சங்கீதக்காரன் சொல்ல பாருங்க, உடைய வாக்குகளை, வசனத்தை என் இருதயத்திலே வைத்து வைத்தேன். எல்லாத்தையும் நம்ம இதயத்தில் வைப்போம், எல்லாத்தையும் மனசுல வைப்போம், ஆனா வசனத்தை மட்டும் வைக்கவே மாட்டோம், மறந்துடுவோம். பிள்ளைகளுக்கு வசனத்தை நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டும். அவர்கள் மறக்காமல் இருப்பார்கள், முதிர் வயதில் அதை விடாமல் இருப்பார்கள். ஆகையால் ஆண்டவருடைய வசனத்தை நாம் மறக்க, அந்த வார்த்தைகள் நம்மை திடப்படுத்தி, நம்மை பலப்படுத்தும், உற்சாகப்படுத்தும், சோர்வுகளை, பலவீனங்களை மாற்றும். அது சோர்ந்து போகிற நேரத்தில் ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு நேராக கடந்து ஒரு ஞாபகப்படுத்தும், நினைப்பூட்டும். ஆகிய வசனத்தை மறவாமல் இருக்க வேண்டும். நீதிமொழிகள் 3:1 வாசிக்கிறோம். நீதிமொழிகள் 3:1 என் போதகத்தை மறவாதே. போதகத்தை மறக்க கூடாது. ஆண்டவர் வைத்திருக்கிற, வேதத்தில் வைத்திருக்கிற போதகங்களை நாம் மறக்க கூடாது. பெற்றோருடைய போதகத்தை மறக்க கூடாது, ஊழியருடைய போதகத்தை மறக்க கூடாது, நினைவிலே நாம் வைத்துக் கொள்ள வேண்டும். சங்கீதம் 137:5 நான் உன்னை மறந்தால் என் வலது கரம், என் வலது கை தனது தொழிலை மறக்கும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆகையால் ஆண்டவர் நம்மை மறக்காத தேவனாய் இருக்கிறார். நம்முடைய கை தொழிலை மறக்காமல் இருக்கும். நமக்கு இருக்கிற ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஸ்கில்லை நம்முடைய கை மறக்காமல் இருக்க வேண்டும். ஆண்டவர் கொடுத்த வல்லமை, வரங்கள், அபிஷேகத்தை மறக்காமல் இருக்க வேண்டும். இதை நாம் பயன்படுத்த வேண்டும். ஆண்டவர் நமக்கு செய்திருக்கிற நன்மைகளை நாம் ஒருபோதும் மறக்காமல் இருக்க வேண்டும். ஆதியாகமம் 40ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல என்னை நினைத்து தயவு வைத்து பார்வோனுக்கு சொல்லு என்று பானபாத்திரக்காரனுக்கு யோசேப்பு சொல்லி அனுப்பினார். நீ வாழ்ந்திருக்கும் போது என்னை நினைவு கூறு என்று சொல்லி. ஆனால் தேவனோ அதை மறக்க செய்தான்னு சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். ஏன் என்று சொன்னால் அந்த நேரத்திற்கு ஒருவேளை அவன் ராஜாவிடத்துல போய் சொல்லியிருந்தால் ஒரு சின்ன வேலை ஏதாவது கிடைச்சிருக்காங்க, எடுபடி வேலை ஏதாவது கிடைச்சிருக்கலாம். ஆனா அதை ஆண்டவர் தான் மறக்க செய்கிறார். பார்வோனுக்கு கனவு வந்து அவன் திகைத்த பொழுது, அவன் குழம்பின பொழுது, யாராலும் அந்த கனவுக்கு அர்த்தத்தை சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலையிலே ஆண்டவர் ஞாபகப்படுத்துகிறார். அந்த பான பாத்திரக்காரனுக்கு ஆண்டவர் ஞாபகப்படுத்தினார், நினைவு கூர்ந்தார். நம்மை நினைவு கூறுகிற தேவன். அன்றைய மறந்து விட்டாரோ நினைக்கலாம், ஆண்டவர் மறக்க மாட்டாரு. ஏற்ற நேரத்தில் அதினதின் காலத்தில் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செம்மையாய் செய்து முடிக்கிற தேவன். ஆகையால் என்னை மறந்து விட்டான்னு சொல்லி சோர்ந்து போக வேண்டாம். அவர் மறக்காத தேவன், யோசேப்பை நினைவு கூறுகிற தேவன். ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்துல பிரதம மந்திரியாக உயர்த்தப்பட்டார். 11 வருடங்கள் அடிமைத்தனத்துல, 2 வருடங்கள் ஜெயில அவன் கஷ்டப்பட்டான். அன்று மறந்துட்டாரோ, என் கனவு நிறைவேறவில்லை என்று சொல்லி சொந்து போகவே இல்லை, கலங்கி போகவே இல்லை. நிச்சயமாய் நிறைவேற்றுவார் என்ற நம்பிக்கை உண்டு. உடைய வாழ்க்கைக்கு ஆண்டவர்களுக்கு சொன்ன எல்லா காரியத்தையும், எல்லா வாக்குகளை, வாக்கு தத்தங்களை நிச்சயமாக அவருடைய ஜீவன் பிரிவதற்கு முன்பதாக நிறைவேற்றுவார். அவருடைய வருகைக்கு முன்பதாக நிச்சயமாக நிறைவேற்ற அவர் வல்லமை உள்ளவராய் போதுமானவராக இருக்கிறார். சொந்து போக வேண்டாம். மறக்காதவர், அவர் நம்மை ஒருபோதும் மறக்காத தேவன். ஆபகுக் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல கோபத்தில் இரக்கத்தை நினைத்திருளும். ஆண்டவருடைய கோபம் நமக்கு நேராய் கடந்து வரும் பொழுது அவருடைய இரக்கத்தினால் நம்மை நினைவு கூறுகிற தேவன்.
அவருடைய கிருபை, அவருடைய இரக்கம் 1000 தலைமுறை மட்டும் இருக்கும் என்று சொல்லி வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். நம்ம இது இரக்கம் பாராட்டுகிற தேவன், நமக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார், நம்மை மறக்காத தேவனாக இருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். யாத்திரையாகமம் 20ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை நாளை நாம் ஓய்வு பரிசுத்தமாய் ஆசரிக்க வேண்டும். ஆண்டவரை தேடி ஓடி வர அவருடைய சமூகத்தில் வர வேண்டும். இந்த நாட்களில் லாக்டவுன்ல வர முடியாத ஒரு சூழ்நிலை, ஆராதிக்க முடியாத, ஆலயத்தில் வர முடியாத ஒரு சூழ்நிலை. வீடுகளிலே ஆண்டவருடைய சமூகத்தை தேட வேண்டும், ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும், துதிக்க வேண்டும், குடும்பமாய் சேர்ந்து ஜெபிக்க வேண்டும், உபவாசிக்க வேண்டும். உபவாசத்தை நாம் மறந்து விட்டோம், ஜெபத்தை மறந்துட்டோம், வேதம் வாசிக்கிறத மறந்துட்டோம், ஆண்டவரை தேடுவதை மறந்து விட்டோம். ஆனால் நாம் எல்லாவற்றையும் மறந்தாலும், ஆண்டவரை மறந்து விட்டாலும் அவர் நம்மை ஒருபோதும் மறக்காத தேவன். 1 நாளாகமம் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் அதிசயங்கள், அற்புதங்களை, நியாயத்தீர்ப்பை நினைவு கூறு. ஆண்டவருடைய வாழ்க்கையிலே செய்த அதிசயங்களை, ஆண்டவருடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்த அற்புதங்களை நினைவு கூற வேண்டும். இஸ்ரவேல் ஜனங்கள் மறந்து விட்டார்கள். எகிப்து தேசத்திலிருந்து ஆண்டவர் புறப்பட செய்தாரே, கொள்ளையிட்டார்களே, ஆண்டவர் அற்புதமாய் நடத்தினாரே, மேக ஸ்தம்பத்திலே நடத்தினாரே, அக்கினி ஸ்தம்பத்திலே நடத்தினாரே. 40 வருடங்கள் தூதருடைய உணவாகிய மன்னாவிலே அவர்களை போஷித்தாரே, காடைகளை கொடுத்தாரே. 1 மாதம் முழுவதும் கசப்பான தண்ணீரை, மாறாவான தண்ணீரை மதுரமாய் மாற்றினாரே. உங்க வாழ்க்கை கசப்பா இருக்கிறதா? மதுரமாய் மாற்றுகிறார். அவருடைய வாழ்க்கையை செய்த அற்புதங்களை மறந்து போக வேண்டாம். கற்பாலிருந்து நீரூற்றை புறப்பட செய்தாரே, கண்மலையாக கூட சென்றாரே, அவருடைய கால் வீங்கி போகவில்லை, அவருடைய வஸ்திரங்கள் பழையதாய் போகவில்லை, அவருடைய பாதரட்சைகள் தேய்ந்து போகவில்லை. ஆண்டவர் செய்த அற்புதத்தை மறந்து விட்டார்கள். எதிராளிகள் ராஜாக்களோடு கூட ஆண்டவர் யுத்தம் செய்தார், அவர்களுக்கு ஜெயத்தை கொடுத்தார், வெற்றியை கொடுத்தார். அதை மறந்து விட்டார்கள், சீக்கிரமாய் மறந்து விட்டார்கள். நாம் ஆண்டவர் செய்த அதிசயங்கள், அற்புதங்களை நாம் மறக்காமல் இருக்க வேண்டும், நினைவு கூற வேண்டும். சங்கீதம் 75:7 ஆண்டவருடைய தயவின்படி, கிருபையின்படியே நம்மை நினைக்கிற தேவன், அவருடைய கிருபையின்படி, தயவின்படி நம்மை நினைவு கூறுகிறவராக, நம்மை ஒருபோதும் மறக்காத தேவனாக இருக்கிறார். ஆகையால் நாம் சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவர் நம்மோடு கூட நம்மை பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார், நம்மை நினைவு கூறுகிறவர், மறக்காத தேவன். நம்மோடு கூட ஆண்டவர் உடன்படிக்கை செய்தார், அவனை நினைத்தார். ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல நோவாவை, மிருகத்தையும் ஆண்டவர் நினைவு கூர்ந்தார், உடன்படிக்கை நினைவு கூர்ந்தார். காற்றை வீச செய்தார், பெருங்காற்றை வீச செய்து தண்ணீரை வற்ற செய்தார். இந்த குடும்பத்தை ஆண்டவர் பாதுகாத்தார். உங்களை நினைவு கூறுகிற தேவன். ஆண்டவர் என்னை மறந்து விட்டாரோ? உங்களை நோவா நினைத்து ஆண்டவர் மறந்துட்டாரா? உள்ள விட்டு கதவு அடிச்சிட்டாரே, வெளியே கொண்டு வரலையே அப்படின்னு சொல்லிட்டு, தண்ணீர் இன்னும் வற்றவில்லை என்று சொல்லி வருத்தப்பட்டிருக்கலாம். நீங்க கூட ஆண்டவர் என்னை மறந்து விட்டாரா நினைத்துக் கொண்டிருக்கலாம். என்னை மறக்காத தேவன், நினைவு கூறுகிற தேவன், பெருங்காற்றை வீச செய்தார். லூக்கா 17ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தில் லோத்தின் மனைவியை நினைத்துக் கொள்ளுங்கள். ஆண்டவர் லோத்து குடும்பத்தை பார்த்து சொன்னார், நீங்கள் சமபூமியில் எங்க நிற்காதீர்கள், மலைக்கு ஓடி போகுங்கள், பின்னிட்டு திரும்பி பார்க்காதீங்க அப்படின்னு. ஆனா லோத்தும் அவருடைய 2 மகள்களும் திரும்பி பார்க்கவில்லை. இவள் ஒருவேளை விட்டு வந்த ஆசைகளை, சம்பத்துக்களை, சுகாதாரங்களை, அவருடைய எல்லா வாழ்வாதாரங்களை, அவருடைய ஒருவேளை திருமணமாக போகிற மருமக்கள் மாறு வராங்களா இல்லையா, எல்லாத்தையும் விட்டு வந்துட்டுமே என்று சொல்லி பின்னாடி திரும்பி பார்த்தா உப்பு தூணால் ஆகிவிட்டார். ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போய்விட்டார். வேதம் சொல்லுகிறது, கலப்பை மீது கை வைத்த பின் என்னை பின்னிட்டு பார்க்க எனக்கு சிஷ்யனா இருக்க முடியும். உலகத்தை திரும்பி பார்க்காதீங்க, பழைய வாழ்க்கையை திரும்பி பார்க்காதீங்க. ஆண்டவர் பின்னாடி போயிட்டோம். பரலோகத்திற்கு சொந்தக்கான ஆண்டவர் நம்மை மாற்றி விட்டார். ஆகத்தான் மறுபடியும் உலகத்தின் ஆசாபாசம், உலகத்தின் சிற்றின்பங்கள், உலகத்தின் பாவங்களை, உலகத்தின் சம்பத்துக்களை, நம்மை வழி விலக செய்கிற, திசை மாற செய்கிற காரியங்களை திரும்பி பார்க்க வேண்டாம். இயேசுவை மட்டும் நோக்கி, பரலோகத்தை மட்டும் பார்த்து, மேலாளர்களை மட்டும் நோக்கி நம்முடைய வாழ்க்கையில நாம் ஓட வேண்டும். நம்மை மறக்காத தேவனை பார்த்து ஓட வேண்டும். யாத்திரையாகமம் 2ஆம் அதிகாரம் 24, 25 நாம் வாசிக்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்களுடைய அடிமைத்தனத்தில அவர்கள் இட்ட பெருமூச்சை ஆண்டவர் கேட்கிறவராக இருந்தார். அதை கேட்டு ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபோடு கூட செய்த உடன்படிக்கையை தேவன் நினைத்தார். கண்ணோக்கினார், நினைத்தறினார். நம்மை நினைவு கூறுகிறவர், நம்மை மறக்காதவர்.
உடன்படிக்கையை நினைத்து ஆபிரகாமுக்கு சொன்னார், 400 வருடங்கள் எகிப்து தேசத்தில் உன்னுடைய சந்ததிகள், உனக்கு பின் வருகிற சந்ததிகள் அடிமைத்தனத்தில் இருப்பார்கள், பொன்னோடு கூட பொருளோடு கூட நான் புறப்பட செய்வேன், கொள்ளையிடுவார்கள் எகிப்து என்று சொல்லி அதை போல ஆண்டவர் செய்தார். ஆனால் ஜனங்கள் மறந்து விட்டார்கள். ஆண்டவர் செய்த நன்மையை மறந்து விட்டார்கள். இந்த பெருமூச்சை இந்த காலை வேளை ஆண்டவர் கேட்கிறவரா இருக்கா? பெருமூச்சு இருக்கிறீங்களா? ஐயோ பிரச்சனை போராட்டம் மாறலையே, ஆண்டவரை மறந்து விட்டாரோ, மனுஷனா நம்மள மறந்துட்டாங்கன்னு சொல்லி பெருமூச்சு விட்டு கொண்டிருக்கிறீங்களா? இந்த காலை வேளையில இந்த பெருமூச்சை கேட்கிறவரா இருக்கிறார், அதை மாற்றுகிறவரா இருக்கிறார், உங்களை விடுதலை செய்கிறவரா இருக்கிறார், இப்படி அடிமைத்தனத்தை மாற்றுகிறார், இப்படி சிறையிருப்பை மாற்றுகிறார். வேதனை மாறலையே, வலி மாறலையே, வியாதி மாறலையே, கடந்தலை மாறலையே, பணப்பிரச்சனை போராட்டங்கள் மாறலையே, குடும்பத்திற்கு சண்டைகள் மாறவில்லையே என்று சொல்லி கலங்கி தவித்துக் கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே சகோதரியை பெருமூச்சு விட்டுக் கொண்டிருக்கிற இப்படி பெருமூச்சு ஆண்டவர் பார்க்கிறார், மாற்றுகிறவராக இருக்கிறார். இன்றைக்காக ஒரு அற்புதத்தை ஆண்டவர் உங்களுக்கு செய்கிறவராக இருக்கிறார். நினைவு கூறுகிற தேவன். சங்கீதம் 105 8 9 ஆண்டவர் கட்டளையிட்ட வாக்கை ஆபிரகாமோடு கூட பண்ணின உடன்படிக்கையையும் ஈசாக்கிட்ட ஆணையையும் என்றென்றைக்கும் நினைத்திருக்கிறார். என்றென்றைக்கும் நினைவு கூறுகிற தேவன், என்றைக்கு உங்களை மறக்காத தேவன். ஈசாக்கு கொடுக்கிற ஆபிரகாமோடு கூட பண்ணின உடன்படிக்கை ஆண்டவர் நினைவு கூறுகிறார், அதை நிறைவேற்றுகிற தேவனா இருக்கிறார். ஆண்டவர் நமக்கு சொன்ன வாக்குகளை, உங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தங்களை, ஆண்டவர்களோடு கூட பேசின காரியங்கள் செய்வேன் சொன்னது அவர் நிச்சயமா செய்து முடிப்பார். உடைய மூச்சு உடைய சரீரத்தை விட்டு போவதற்கு முன்பதாக, ஆண்டவருடைய வருகைக்கு முன்பதாக கட்டாயமாய் நிறைவேற்றுவார். மறக்காதவராய் இருக்கிறார். சங்கீதம் 44 அதிகாரம் 21 ஏசாயா 44:21 நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. எல்லோரும் உங்களை மறந்திருக்கலாம், எல்லாரும் நீங்க மறக்கப்பட்டிருக்கலாம். ஆனா வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் இந்த காலை வேளைகளை பார்த்து சொல்லுகிறார், அருமையான சகோதரனே சகோதரியே, எல்லாரும் மறக்கப்பட்ட நிலையில் இருக்கிற உங்களை பார்த்து சொல்லுகிறார். எல்லோரும் உங்களை மறந்துடலாம், கண்ணீர் வடித்திருக்கிற எல்லோரும் மறந்துட்டாங்கன்னு சொல்லி கண்ணீர் வடித்திருக்கிறீங்களா? கலங்கிக் கொண்டிருக்கிறீங்களா? கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறீங்களா? வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிறீங்களா? ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்கு நேராய் கடந்து வருகிறது. நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. ஆண்டவர் உங்களை ஒருபோதும் மறக்கவே மாட்டார். உங்களை கைவிடாத தேவன், சொந்து போகவே வேண்டாம். ஆபிரகாமை நினைவு கூர்ந்தாண்டவர் லோத்துவை காப்பாற்றினார். ஆதியாகமம் 19 அதிகாரம் 28 வாசிக்கிறோம். லோத்துவையுடைய குடும்பத்தை ஆண்டவர் பாதுகாத்தார். சோதோம் கோமோரா பட்டணத்தை அழித்த பொழுது ஆபிரகாமை நினைவு கூர்ந்த ஆபிரகாமை நிமித்தமாக லோத்துடைய குடும்பம் பாதுகாக்கப்பட்டது. நம் நிமித்தமாக நம்முடைய தேசம் பாதுகாக்கப்பட வேண்டும். அன்று நினைவு கூறுகிற தேவன், நம்முடைய தேசம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். ஆதியாகமம் 30:22 ராகேலை நினைவு கூர்ந்தார். யோசேப்பை ஆண்டவர் கொடுத்தார். கர்ப்பத்தை ஆண்டவர் அடைத்திருந்தார். ஆண்டவர் நினைவு கூறுக செய்கிறது. அவருக்கு இந்த காலை வேளையில கர்ப்பம் அடைக்கப்பட்டிருக்கிற உங்களுடைய கர்ப்பம் திறக்கப்படுகிறது. அற்புதங்களை செய்கிறார். ஆனாலுடைய கர்ப்பத்தை திறந்தவர் இந்த கர்ப்பத்தை திறக்கிறார். செத்து போன சாராளுடைய கர்ப்பத்தை திறந்தவர். இன்றைக்கு உங்களுக்கு அற்புதம் நடக்கிறது. குழந்தை இல்லையே பாக்கியம் என்று சொல்லி கலங்கிக் கொண்டிருக்கிற, கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிற அருமையான சகோதரியே, அன்று உங்களுடைய வாழ்க்கையில் எப்போது அற்புதம் செய்கிறார், அதிசயங்களை செய்கிற கர்ப்பம் திறக்கப்படுகிறது. ஆண்டுடைய வல்லமை இறங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த சுகத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள், விசுவாசிங்க, கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். அப்போஸ்தலர் 10 அதிகாரம் 4 தான தர்மங்களை நினைவு கூர்ந்தார். கொர்நேலியுடைய தான தர்மங்களை நினைவு கூர்ந்து ஒரு தூதனை அனுப்பினார். உடைய ஜபத்திற்கு பதிலை கொடுத்தார். உடைய ஜபங்கள் நினைவு கூறப்படுகிறது. உடைய தான தர்மங்கள் நினைவு கூறப்படுகிறது. மறக்காதவர், அற்புதங்களை செய்கிறவராக இருக்கிறார். சோர்ந்து போக வேண்டாம். என்னாகும் 10 அதிகாரம் 9 எக்காலம் ஊதும் பொழுதெல்லாம் இஸ்ரவேலை நினைவு கூர்ந்து ஜெயத்தை தருகிறவர், ஆண்டவரை துதிக்கும் போது அவங்களை நினைவு கூறுகிறவர், உங்களுக்கு அற்புதங்களை செய்கிறவராக, உடைய வாழ்க்கையை ஜெயத்தை கொடுக்கிறவராக, வெற்றியை கொடுக்கிறார். உடைய தோல்விகள் மாறும், வியாதிகள் பலவீனங்கள் மாறும். உடைய பிரசனத்தில் பர்வதம் மெழுகு போல உருகி போகும். சொந்து போக வேண்டாம். இஸ்ரவேலை காக்கிற தேவன், தூங்காமல் உறங்காமல் கண் விழித்து உங்களை பாதுகாக்கிறவர். ஜெபிக்கலாமா? எல்லோரும் என்னை மறந்து விட்டார்களே, எல்லோரால் கைவிடப்பட்டு வெறுக்கப்பட்டு ஒதுக்கப்பட்டு அவமான நிந்தையை சகித்து ஆண்டவர் ஒருவேளை என்னை மறந்து விட்டாரோ என்று சொல்லி கலங்கி தவித்துக் கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே சகோதரி, இந்த காலை வேளையில என்னை மறக்காத ஒரு தேவன், பெற்ற தாய் தன் பாலகனை மறந்தாலும் நான் என்னை மறப்பதில்லை என்று சொல்லி வாக்கு கொடுத்த தேவன் உங்கள் அருகிலே நிற்கிறார். உங்களை மறக்காத உங்கள் அருகிலே நின்று கொண்டு இந்த கண்ணீரை பார்த்து இந்த கண்ணீரை துடைத்துக் கொண்டிருக்கிறார். உன் வேதனை அறிந்திருக்கிறார், உன் வழிகளை அறிந்திருக்கிறார், நிந்தைகள் அவமானம் அறிந்திருக்கிறார். பார்க்கிற தேவன், மறக்காத தேவன், உதவி செய்கிறார். உடைய கர்ப்பம் திறக்கப்படுகிறது. அவனுடைய வல்லமை இறங்கிக் கொண்டிருக்கிறது. நிந்தைகள் அவமான நெருக்கங்கள் மாறிக்கொண்டிருக்கிறது.
இந்த பிரச்சனைகள் போராட்டங்கள் மாறிக்கொண்டிருக்கிறது, கண்ணீர் துடைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. நினைவு கூறுகிற தேவன், சொந்து போக வேண்டாம். ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி கதறி ஆண்டவரே கேட்டுக்கொண்டிருக்கிற கண்ணீர் வடித்துக் கொண்டு ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஒரு அற்புதம் நடப்பதாக. ஒரு அதிசயத்தை நீ செய்துவிட்டதற்கு அசுத்தரிக்கிறோம் ஆண்டவரே. உடைய கண்ணீரை துடைக்கிறதுக்கு அசுத்தரிக்கிறோம். கரம் பிடித்து நடக்க அசுத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே நீர் மறக்காம இருக்கிறதுக்காக நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த பிள்ளைகள் மீது ஆளுகை வருவதாக, ரத்தம் தெளிக்கப்படுவதாக. வாழ்த்தி நான் ஆசீர்வதிக்கிறேன். வாழ்ந்திருக்கட்டும், சிகித்திருக்கட்டும், நன்மை கிருபை தொடரட்டும் ஆண்டவரே. துதி கன மகிமை ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக. அவருடைய வாழ்க்கையில பெரிய காரியத்தை செய்வார், உங்களை மறக்காமல் இருப்பார். ஜீசஸ் வித் அஸ் சர்ச் பேனமெட் என்று யூடியூப்ல நீங்கள் போய் அந்த லிங்கை கிளிக் பண்ணி வீடியோக்களை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ண முடியுது. கர்த்தருடைய வாழ்க்கையில் அற்புதம்.